ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். ஸோ ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் என்னமாச்சு அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான அக்கேஷனில் இருக்கேன். நம்மளோட லோட்ரி கிளப் ஆஃப் ஈரோடு வந்துட்டு நம்மளோட ஜிஹெச்சில் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, அதோட கிராண்டான ஓப்பனிங்கும் இன்றைக்கி தான். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ நம்மளோட விமன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கே எல்லாருமே மேக்ஸிமம் வராங்க போகிறாங்க, நிறைய க்ரௌட் இருக்கிற ஏரியாவாக இருக்குது. ஸோ இப்போ நியூவாக வந்துட்டு பேபி டெலிவர் பண்ணவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கே போயிட்டு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லோட்ரி கிளப் ஆஃப் ஈரோடு வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ சிட்டிங் ஏரியா மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப ஒரு பியூரஸ்டான விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிறைய ஜென்ரேஷனில் நிறைய குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ பிகாஸ் ஆஃப் இம்யூனிட்டி எனிதிங் நம்ம என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அந்த தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைங்க எல்லாருமே ஃப்யூச்சராக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வருது. சின்ன சின்ன மழை வந்தால் கூட டக்குன்னு சளி பிடிக்கும். ஏன்னா இம்யூனிட்டி அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வேறு யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இங்கே ஒரு சூப்பரான ஒரு லேப் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இருக்கிறவங்கள்ட்டேருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தாங்க. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப அழகான விஷயந்தான். ஸோ மதர்ஸ் ஃபீட் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மில்க் வந்து தானம் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு அவங்க ரொம்ப லைக் வந்துட்டு அதில் இருக்கிற பேடான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ரொம்ப சூப்பராக எந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணி எந்த அளவுக்கு சேஃபாக செக்யூராக வைக்க முடியுமோ வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதோட விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தெரிந்து வைக்கிறதுக்கு நம்மளோட முத்துசாமி சார் வர போகிறாரு. ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் கிராண்டாக நடக்க போது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஹெச்சில் இருக்கோம். ஸோ ஜிஹெச் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே எவ்வளோ வந்துட்டு பயங்கரமாக ஹெக்டிக்கான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஸோ உட்காரத்துக்கான கரெக்டான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்டே தான் எல்லாமே எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட லோட்ரி கிளப் ஆஃப் ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது விஷயமா நம்மளோட லோட்ரி பர்சன் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஹலோ சார், ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செங்குட்டுவன். நான் இன்றைக்கு நடக்கிற இந்த ஷெட் ஓப்பனிங்க்கு அப்புறம் இந்த தாய்ப்பால் தான விழா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விழாவை நாங்கள் நடத்துகிறோம். இந்த திட்டமானது 2020 ஆரம்பித்து இது வரைக்கும் தாய்ப்பால் டொனேஷன், அதாவது இது எப்படி இரத்த தானம் தானங்கள்லாம் சொல்கிறோமோ அதை விட ஒரு உயர்ந்த தானம் இந்த தாய்ப்பால் தானம். இந்த திட்டத்தை 2020 நாங்கள் ஆரம்பித்து எங்களுடைய முன்னாள் தலைவர் சிவகுமார் அவர்களுடைய இதில் ஆரம்பித்து இந்த அனிதா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆன்மா எங்களோட இணைந்து இதை அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2020 எங்கள் ரோட்டரி கிளப்போடு இணைந்து நான் இதை நல்ல ஒரு பெரிய அவேர்னஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே இது பண்ணாங்க. அதுக்கு ரோட்டரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் ரோட்டரி 1915 ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்தில் போலியோவை ஒழிச்சதுக்கு முதல் காரணம் எங்கள் ரோட்டரி கிளப்பு. அப்படி நாங்கள் இந்த திட்டத்தையுமே நாங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து இது கண்டிப்பாக இது ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழகம், தென்னகம், பாரதம், உலகம் பூரா இதை கொண்டு போகிறோம். ஏன்னா சென்ற வருடம் எங்களுடைய இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் இந்த ப்ராஜெக்டை கேட்டுட்டு he was வெரி மச் இம்ப்ரெஸ்ட். எல்லா நாட்டிலையும் எதையோ இருக்குது, ஆனால் இந்த தாய்ப்பால் தான். ஏன்னா இப்போல்லாம் குழந்தைங்க பெற்றுக்கிறதே பெருசு, அப்புறம் தாய்ப்பால் கொடுக்குறதே பெருசு. ஏன்னா எல்லாம் சிந்தட்டிக் பால் வந்துடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாய்ப்பாலானது இதனுடைய ஆன்டிபயோட்டிக் தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி சக்தியெல்லாம் இந்த தாய்ப்பாலில் இருக்குது. இதனுடைய குணங்கள், மருத்துவ குணங்கள் மிகப்பெரிய ஒரு அரிய மருந்து இது. இதை நாங்கள் எங்கள் ரோட்டரி கிளப் மூலியமாக இந்த எல்லா மக்களுக்கும், தேவையான மக்களுக்கு, அதாவது இது என்னென்னா முதல்ல டோனார்ஸ் அவங்கள தான் பாராட்டணும். மனமும் தன் குழந்தைக்கு போக மீதியை கொடுக்குறாங்கன்னு அவங்க எல்லோரும் நினைப்பான். அப்படி அல்ல, தன் குழந்தைக்கும் கொடுத்து கூடவே இந்த தானமும் செய்கிறார்கள். சென்ற வருடம் இதற்காக ஒரு விழா எடுத்த பொழுது ஒவ்வொரு பெண்மணியும் தானம் கொடுத்தவர்கள் அனைவரும் அவ்வளவு சிறப்பாக தாங்களுக்கு கொடுத்ததனுடைய பெருமையை விளக்கி கூறினார்கள். அந்த அளவுக்கு இந்த தானமானது மிகப்பெரிய நோக்கமாகும். ஆமாம், இதை இன்னும் மிக சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் இது வரைக்கும் 6500 பேக்கெட் கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் போன்ற ஊர்களெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருந்தோம். இப்போ ஈரோட்டில் இந்த ஜிஹெச் புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ அதில் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணதன் பேரில் இங்கே இருக்கிற மருத்துவ அதிகாரிகள்லாம் ஒன்றாக இணைந்து தமிழக அரசுடைய பர்மிஷனோடு நாங்கள் இங்கே தாய்ப்பால் தான அறையே ஒன்று பண்ணியிருக்கோம். எப்படி ரத்த தானத்துக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கோ, அது மாதிரி தாய்ப்பால் தானத்துக்கு ஒன்று ஆரம்பித்து இது சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் இதை எப்படி கலெக்ட் பண்ணுறது, இது எப்படி சேகரித்து பாஸ்டரைஸ் பண்ணி சுத்தப்படுத்தி தேவையானவர்களுக்கு அப்பப்பவே கொடுப்போம். இப்போ இங்கே குழந்தை இங்கே பிறக்கிற குழந்தைகளில் ஏதாவது குறைபாடுகளுக்குள்ள அந்த தாய்க்கு ஏதாவது இருந்ததுன்னா இந்த தாய்ப்பாலை நாங்கள் கொடுத்து அவங்கள குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். இதற்கு உதவி செய்த அனைத்து ரொட்டேரியன்களுக்கும், அனைத்து எங்களுடைய பிடிஜி சுந்தரராஜன் மற்றும் எங்களுடைய ஈரோடு ரோட்டரி சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள், இங்கே வந்திருக்கின்ற டாக்டர் சகாதேவன் மற்றும் எங்களுடைய முன்னாள் ரொட்டேரியன் தங்கவேல் அண்ணா அவர்கள் தங்கள் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் செய்து அந்த பணத்தை எடுத்து நாங்கள் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ரொட்டேரியன் தயானந்த் அவர்கள் இதற்காகவே ஒவ்வொரு தடவையும் உட்காந்து மேனேஜ் பண்ணி இதனுடைய ப்ராக்ரஸை பார்த்து இதை நடத்தியிருக்காங்க. இதற்கு உதவி செய்த பன்னாட்டு ரோட்டரி நிறுவனங்களுக்கும் எங்களுடைய ரோட்டரி ட்ரஸ்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு ட்ரஸ்ட் அவர்கள் செய்த உதவிக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த தானமானது மிகச்சிறந்த தானமாக வளர நீங்கள் அனைவரும் கூட இருந்து இது சம்பந்தமாக எது வேண்டுமெனாலும் எங்களுடைய ரோட்டரி சங்கம் ஈரோடினுடைய சேர்ந்து எப்பொழுது விடலாம் கூப்பிடலாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் அந்த கலெக்ஷன் சென்டர் நாங்கள் எங்கள் ஈரோடு ரோட்டரி கிளப்பில் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் எப்போ பேர் சொன்னாலும் நாங்கள் உடனே போய் எடுத்துக்கிறதுக்குன்னு எல்லா வழியிலும் செய்ய தயாராக இருக்கோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சந்தோஷம். இப்போ நம்ம கூட லோட்ரி ட்ரஸ்ட்டோட நம்மளோட சேர்பர்சன் இருக்காங்க. ஸோ சேர்மேன் ஆஃப் லோட்ரி ட்ரஸ்ட். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன். ஸோ அட்வொகேட் வேறு. ஸோ அட்வொகேட்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம அதிகமாக பேசவே முடியாது, கரெக்டாக தப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டேக் எடுத்தாலும் பரவாயில்லன்னா ஒரு பக்கத்தில் நின்று நிறைய மிஸ்டேக் பண்ணாலும் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ நீங்கள் எங்களுக்காக வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இங்கே பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு மலட்டுத்தன்மையே அதிகமாயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே இப்போலாம் ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் தாய்ப்பால் நிறைய பேத்துக்கு வர்றது கிடையாது. ஸோ இந்த ஐடியா நீங்கள் எப்படி யோசிச்சு எங்களுக்காக இதை பண்ணீங்க? இது வந்துமா எங்களுடைய நீண்ட நாள் ப்ராஜெக்ட்டு. பல வருடங்களாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து மதர்ஸ் மில்கெல்லாம் நாங்கள் வாங்கி ப்ராப்பராக அதை வந்து கூல் டவுன் பண்ணி கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஜிஹெச் இவ்வளோ பெரிய பில்டிங் முத்துசாமி மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயே எங்களுக்கு ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்காரு. நாங்கள் இருக்க மிஷினரிஸ் எல்லாம் ரோட்டரி ட்ரஸ்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு மூலமாக நாங்கள் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஷெட் இங்கே போட்டிருக்கோம். அட்டெண்டன்ஸ் வெயிட்டிங் ஏரியா எங்கள் ட்ரஸ்ட் சார்பில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நேம் போர்டு, வழி நடத்தக்கூடிய அந்த வழிகாட்டிகளையெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி பல்நோக்கு மருத்துவமனையில் செஞ்சுருக்கோம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கு நாங்கள் எங்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்கள் மக்களுக்காக கொடுக்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ மேம். காட் பிளஸ் யூ. ஸோ நம்ம கூட இப்போ டாக்டர் அம்பிகா மேம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயம் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டலாம். ஹலோ மேம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டாக்டர் அப்படின்னாவே ஒரு பயம் இருக்கும், இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்கன்ட்டு. பட் யூ சச் அ க்யூட் பர்சனாக இருக்கீங்க. உங்களை பார்த்தா இன்ஜெக்ஷன் போடுற பர்சன் மாதிரியே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் யூ நோ வெரி வெல். ஸோ இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிற இஷ்யூவே நிறைய இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு தாய்ப்பால் இஷ்யூலாம் இங்கே ஏகப்பட்ட பேத்துக்கு இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பிளட் கொடுக்குற மாதிரியுமே நம்ம வந்துட்டு லைக் தாய்ப்பால் யார் வேணால் கொடுக்கலாமா? எந்த சில்ட்ரன்ஸ்க்கு வேணால் சூட் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஒரு கிளாரிஃபையாக எங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இயற்கை உணவு அனைவருக்கும் வணக்கம். ஐ டேக் திஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஒரு சில ஹோம் ட்ரூத்ஸ் வந்து அது அந்த இனத்தினரிடம் அந்த வகுப்பினரிடம் அது சென்று செல்ல வேண்டும். அதற்காக நான் இந்த வாய்ப்பை நான் பயனளித்துக் கொள்கிறேன். தாய்ப்பால் என்பது கடவுளால் வழங்கப்பட்ட ஒரு தாய்க்கு ஒரு ஈடு இணையற்ற ஒரு உணவு என்னவென்றால் தாய்ப்பால் தான். அது அந்த குழந்தைக்கு ஒரு தாயாகப்பட்டவள். அந்த தாய்ப்பால் அளிப்பதனால், அந்த குழந்தைக்கு அளிப்பதனால் தான் அவர் முழுமையான தாய்மையை அடைகிறாள். அதை வந்து நீங்கள் யாரும் வளரிளம் பருவத்தினர், வளரிளம் பெண்கள் அனைவரும் அதை மனதில் கொள்ள வேண்டும். ஸோ தாய்ப்பால் என்பது அவர்கள் தாயாக பின்னர் தான் அது உற்பத்தி ஆகின்றது என்பது இல்லை. வளரிளம் பருவத்திலேயே அவர்கள் ஈடு இணையற்ற ஆரோக்கியமான உடல் அமைப்பை வைத்து கொண்டிருந்தாலே அனைத்து தாய்களும், அனைத்து பெண்களும் தாய்மார்களே. அவர்கள் அனைத்து தாய்மார்களும் ஒரு பாலூட்டும் பெண்ணே. இந்த தாய்ப்பாலினுடைய மகிமையை அது எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா அந்த தாய்ப்பாலில் நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ், நிறைய நேச்சுரல் கடவுளால் கொடுக்கப்பட்ட இம்யூனோகுளோபுலின்ஸு ப்ளஸ் ஹெல்த்தி ஃபுட் டயட், போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட், போதுமான அளவுக்கு ஃபேட்டு, எல்லா கண்டென்ட்ஸும் அதில் ஈக்குவல் அமௌண்ட் டிசைடட் பை காட். நம்மளாவது நம்ம உப்பு, புளி, காரம் இதெல்லாம் எவ்வளோ போடணும்னு நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தா தான் தெரியும். இது வந்து கடவுளே வந்து தீர்மானம் பண்ணி அந்த குழந்தைக்கு, அந்த வாய் பேச முடியாத அந்த சிசுவுக்கு அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரிங்க்கு தான் இந்த தாய்ப்பாலாகப்பட்டது. ஸோ அதுவும் உழைக்கும் வர்க்கத்தினை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் இருப்பாளரும் வேலை செய்தால்தான் இந்த காலத்தில் ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியும். அதனால் பெண்களும் வேலை செய்யும் வகையில் இந்த மதர்ஸ் மில்க் பேங்க், இது வந்து வேலைக்கு பணி செய்யும் பெண்கள் தன்னுடைய தாய் உணர்வை அந்த தாய்ப்பாலின் மூலம் எடுத்து வைத்து தன்னுடைய குழந்தைக்கு வீட்டில் அதை கண்காணிக்கும் அந்த பெரியவரிடம் அதை கொடுத்து விட்டு இதை வந்து வேலைக்கு எந்தெந்த டைமில் கொடுக்கணுமோ அந்த உணவை, இப்போ எப்படி ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ்
பாட்டிலில் இதில் கிடைக்குதோ டின்னில் கிடைக்குதோ அதே மாதிரி மில்க் பேங்க்கில் இருக்கிற அந்த இதுவும் ஃபுட்டும் வில் பி அவைலபிள் டு தி வாயில்லா ஜீவன்கள். அவங்களுக்கு அந்த 0 to 6 months நம்ம கொடுக்குற அந்த மில்க் எனர்ஜி தான் அந்த குழந்தை 60 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த அன்பளிப்பு ஒரு தாய் தன் சேய்க்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தாய்ப்பாலை ஊட்டினாலே போதும். வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் அறிவாளியாகவும் பெரியவனாகவும் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பை அவள் அளிக்கிறாள் அந்த குழந்தைக்கு. ஸோ இதே மாதிரி லைக் இந்த பிளட் நம்ம வந்துட்டு இப்போ இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும் நம்ம நிறையா சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி மதர்ஸ் மில்க் யாரோட மில்காக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சூட் ஆகுங்களா? நெகட்டிவ் பிளட்டுக்கும் இந்த மில்க்குக்கும் இது there's no ரிலேஷன்ஷிப்மா. நெகட்டிவ் பிளட்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல் லேடிஸ் எல்லா பெண்களும் தாய்மையை அடைந்த பின்னர் வழங்கக்கூடிய ஒரே இது என்றால் இந்த தாய்ப்பால் தான். எல்லா பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. இல்லை போதும் இல்லை அப்படின்றது ஏன்னா அது வந்து சொல்ல முடியாத ஒரு ஒப்பந்தம். குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம். தாய்க்கும் சொல்ல முடியாது எவ்வளோ பால் போகுதுன்ட்டு, குழந்தையும் சொல்ல முடியாது எவ்வளோ பால் வருதுன்ட்டு. அதனால் அவங்களுக்கு இருக்க ஒப்பந்தம். அது ஒரு சிலருக்கு அந்த வேலை பணிபுரிவதால் அவங்களுக்கு கொஞ்சம் நடுப்புற வந்து கொடுக்க முடியாத ஒருத்தர்னால் இந்த மில்க் பேங்க்லேருந்து வாங்கி அவங்க இந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான இதுவை கொடுக்கலாம். ரொம்ப சிவியராக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறவங்க மதர்ஸ் இப்போ குழந்தை பிறப்புக்கு பின்னர் அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் வந்து இந்த தாய்ப்பால் பேங்க்கில் மில்க் பேங்க் வாங்கி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு them. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நாங்கள் இது மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே நிறைய பேர் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறவங்க. ஸோ எப்படி நம்ம போய் வாங்குறது என்ன எதுன்னு தெரியாது, எல்லாத்துக்குமே ஒரு தனி ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அழகுக்கும் தாய்ப்பாலுக்கும் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அழகாக இருக்கிற பெண்கள் தாய்ப்பால் கொடுக்க முடியாது கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அவங்க தான் முக்கியமாக தே ஷுட் டேக் தட். எந்த விதத்துலையும் தாய்ப்பால் கொடுப்பதனால அழகு குன்றுவதில்லை, குறைவதில்லை, அதிகமாக தான் ஆகும். கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் த வேர்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ நம்ம கூட டாக்டர் சகாதேவன் சார் நம்மளோட லோட்டஸ் ஹாஸ்பிட்டலோட சேர்பர்சன் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு பர்சன். சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே அவங்களோட ஒரு ப்ளஸ் விஷயத்தை வந்து சொல்லி ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுற பர்சன் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இவரை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் யூ சார். நான் வந்துட்டு உங்களை பார்க்காமே உங்களை நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுல ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு தினம் நடக்க போகுது. இங்கே வந்து நிறைய ஹாப்பனிங் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இட்ஸ் ரொம்ப முக்கியமான மனித குலத்திற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது தாய்ப்பால் அப்படிங்கிறது உலக தாய்ப்பால் வாரம்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 1 to 8. நம்ம எதிர்கால சந்ததியினர்கள் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா மக்கள் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து சிறப்பாக வளரணும். அதுக்கு வந்து ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து தாய்ப்பால். தாய்ப்பாலில் எதிர்ப்பு சக்தி இருக்குது, எல்லா சத்துக்களும் இருக்குது. அந்த தாய்ப்பாலை கொடுக்க சொல்லி ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லா பக்கமும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து பல காரணங்கள்னால அவங்க தாய்க்கு தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் இருக்குது. பால் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வேறு ஏதாவது உடலில் பெரிய நோய் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கலாம், குழந்தை அம்மா இறந்துருக்கலாம். இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம வந்து மற்றவர்கள்ட்ட இருக்கிற தாய்ப்பாலை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி பக்குவப்படுத்தி அதை ரோட்டரி சங்கத்தின் மூலமாக நம்ம வந்து கொடுக்க பார்க்குறோம். அந்த வங்கியை தான் இன்றைக்கி திறக்கிறோம். முதல் முறையாக நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பச்சிளங்குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு வங்கியை திறந்து வைக்கிறதுல ரோட்டரி ரொம்ப மகிழ்ச்சி அடைக்குது. ரோட்டரிங்கிறது உலகளாவிய ஒரு சேவை அமைப்பு. 120 வருஷமாக இருக்குது. அதில் நானே 35 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சேவை. இந்த ஆகஸ்ட் 1 to 8 வரை பல இடங்களில் நாங்கள் வந்து இந்த தாய்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனுடைய முக்கியத்துவத்தை விழிப்புணர்வாக எடுத்துப்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்கள் அனைவருமே வந்து தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இப்போருந்தே வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அது வந்து நம்ம வந்து அது வந்து அழகு கெட்டு போயிடாது,
நம்ம உடம்புக்கு ஒன்றும் ஆயிராது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். ஏன்னா பசுமாடு தன்னோட கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பாலை கொடுக்குது. ஆனாலும் அந்த பசுமாடு நல்லா தான் இருக்குது. அதே போல் தான் ஒவ்வொரு தாய்மாரும் நமக்கு தன்னோட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும். அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால் தாய்ப்பால் எல்லோரும் கொடுத்து நம்ம ஆரோக்கியமாக இருந்து எதிர்காலத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு துடிப்புடனும் இருந்தால் அப்போ நல்லா இருக்கும். நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வணக்கம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.
வணக்கம் சார். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகுறதே பெரிய இஷ்யூவாக இருக்குது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால. ஸோ அதையும் மீறி ப்ரெக்னென்ட் ஆகி பேபிஸ் ஃபார்ம் ஆனாலும் நிறைய பேத்துக்கு வந்து மில்க் ஃபீட் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்மளோட லோட்ரியோட சின்ன முயற்சியில் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இதை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரையிலும் அவங்க எந்த பணி எடுத்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. உதாரணமாக நம்முடைய ஈரோடு பெருந்துறை ஐஆர்டி மெடிக்கல் காலேஜில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த கொரோனா நேரத்தில், அந்த ஒரு குருஷியலான டைமில் அங்கே வந்து பில்டிங் கட்டுறது முதல் கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அத்தனைக்கும் ரோட்டரியில் செஞ்சாங்க. இது மாதிரி நிறைய பணிகளை நாங்கள் சொல்ல முடியும். இப்பொழுது இதை பொறுத்தவரை தாய்ப்பால் சேமித்து மற்ற இடங்களுக்கும் கொடுப்பதற்கு ஏறத்தாழ ஓராண்டு காலம் அதை பாதுகாப்பாக வைக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அவர்கள் இதை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சேவை என்று தான் சொல்ல வேண்டும். இதை செய்வதற்கு அவர்கள் நீண்ட நாட்களாக முயற்சி எடுத்து இப்பொழுது வெற்றிகரமாக அதை செய்திருக்கிறார்கள். இதனால் நீங்கள் சொன்னதைப் போல யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு, அவர்களுக்கு அந்த ஊட்டமான அந்த தாய்ப்பால் கிடைப்பதற்கு இவர்கள் செய்திருக்கிற இந்த பணி என்பது மகத்தானது. எனவே அரசு சார்பாக மற்றும் அத்தனை பேருடைய சார்பாக இதை பாராட்ட வேண்டியதும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியதும் நம்முடைய கடமை என்று நான் கருதுகிறேன். எனவே நிறைய பணிகளை செய்கிறார்கள். அதிலே ஒன்று இந்த பணி. அது ஓராண்டு காலம் அதை பாதுகாத்து பயன்படுத்த முடியும் என்று சொல்லுவது தான் மிகவும் நமக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, சில இடங்களிலே தான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது ஈரோட்டில் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். இது எல்லாத்துக்குமே நம்ம அனிதா மேம் தான் ரீசன். ஸோ அவங்க தான் இதோட ஃபர்ஸ்ட் திங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ.
என்னோடய பேர் அனிதா விஜயகுமாருங்க. நான் வந்து ஈரோடு கோஆர்டினேட்டராக இருக்கேன். தாய்ப்பால் தானம் பற்றி விழிப்புணர்வும் தாய்ப்பால் தானம் பண்ணுறவங்கள கலெக்ட் பண்ணி பாலூட்டும் தாய்மாட்டிருந்து கலெக்ட் பண்ணி எவ்ரி மந்த் வந்து நம்ம கோயம்புத்தூர் சேலம் ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை 31, 2024 ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கி வந்து திறப்பு விழா பண்ணியிருக்காங்க. இது மூலம் நான் தெரிவிச்சுக்கிறது என்ன அப்படின்னா, பாலூட்டும் தாய்மார்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குழந்தைக்கு குடித்தது போக மீதி இருக்கிற பாலை தானமாக கொடுத்தீங்கன்னா எடை குறைவாகவும் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கும் நம்ம இதை வந்து கொடுக்கும்போது அவங்க ஊட்டச்சத்து மிக்க குழந்தையாக வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நாங்கள் 2017 பண்ணிகிட்ருக்குறோம். ஈரோடு முழுக்க எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்ருக்கு. ஈரோடில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. தாய்ப்பால் வங்கி அப்படிங்கிறது அரசு மருத்துவமனையில் மட்டும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நன்றி. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்மளோட சூப்பரான ஒரு கிராண்டான ஓப்பனிங் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ சீரியஸ்லி இது ரொம்ப வந்து ஒரு விழிப்புணர்வு கூடிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தேன். பயங்கரமான ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நிறைய ஜென்ரேஷனில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்துட்டு மில்க் கொடுத்தா வந்துட்டு க்யூட்னஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் பேபி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் இந்த விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு நல்ல முயற்சியாக இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் அகைன் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay Maya. Bye.